பாட்டி அவன் உண்மையிலேயே தீ மிதிக்க போறானா பாட்டி? ஏய் சரியான லூசு பயலாடி அவன். தீ மிதிக்கிறது என்ன சாதாரண விஷயம் நினைச்சிட்டான் அவன். பணக்கார வீட்டு பையனாச்சே, மண்டையில கொஞ்சம் சரக்கு இருக்குன்னு பார்த்தா கையில சரக்கோட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்போ அதுவும் இல்லாம மொத்தத்துல மூளையே இல்லாம இருக்கானடி. லக்கி இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுடி. என்ன நம்பிக்கை பாட்டி? அடியே உன்னை ஈஸியா அந்த குடும்பத்துக்கு மருமகள் ஆக்கிடுவேன். அந்த மாதிரி கூமுட்ட குடும்பத்தை ஈஸியா ஏமாத்தி ஆட்டைய போட்டுறலாம். ஆமா நீ இதுக்கா பயந்துட்டு இருந்த? ஆமா பாட்டி. ஏய் இவளே, நீ வேணா பாரேன், அவன் தேடுறானே ஏதோ விளக்கு மாத்து கட்ட, அது பேர் என்ன சொன்ன? ஹார்ட் ஃப்ரெண்ட் பாட்டி. அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைச்ச உடனே உன் அக்கா காரிய தூக்கி தூரமா போட்டுருவான் அந்த அர்ஜுன் பையன். அப்புறம் பழையபடி அது என்னது கெக்க பிக்கன்னு விக்க வேண்டியதுதான். பாட்டி அது கெக்கே இல்ல, பொக்கே. ஏதோ ஒரு இளவடி. ஏய் அவ அவுட்டு, நீ இன்னு. ஏய் இந்த கடையநல்லூர் காந்திமதி இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஏன் பாட்டி நான் அங்க போயிட்டா நீங்க தனியா என்ன பண்ணுவ? இங்கயா? தனியாவா? அப்ப நீ எனக்கு கூட்டிட்டு போக மாட்டியா? நான் அந்த வீட்டு மருமகளா உள்ள போயிடுவேன். நான் பின்னாடியே உள்ள வந்துருவேன். சரி பாட்டி, ஆனா அப்பப்போ நீ அந்த ஆனந்த பாக்குறதுக்கு பேசுறதுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அதத்தானே பண்ணிட்டு இருக்கேன். போ பாட்டி. ஓகே ஓகே. அடியே அங்க இருந்து லட்டு குலோப் ஜாமுன் எல்லாம் ஒளிச்சு கொண்டு வந்திருக்கேன், தின்னு வா. அர்ஜுன், உனக்கு உன் ஃப்ரெண்டு வேணுமோ? கிடப்பா, நீ இந்த பாலை குடி. என்னோட பொண்ணு கூட உன்னோட ஃப்ரெண்டா தான் தெரிவா. அதுக்கப்புறம் உன்னோட நிரந்தரமான ஃப்ரெண்டா என் பொண்ணு உருமாறிடுவா. மம்மி கூப்பிட்டீங்களா? இந்தா இத கொண்டு போய் அர்ஜுன் கிட்ட கொடுத்துற. மா என்னம்மா நீ புரிஞ்சுதான் பேசுறியா? அவர் ஏதோ அந்த போட்டோவை கையில வச்சுக்கிட்டு பைத்தியம் புடிச்ச மாதிரி பச்சை தண்ணி கூட பல்லுல படாம சுத்திட்டு இருக்காரு. என்ன போய் அவர்கிட்ட பால் எடுத்துட்டு போய் கொடுங்கற? இத பாரு, சாமர்த்தியம் இல்லைன்னு வச்சுக்கோ, பச்சை தண்ணி கூட உனக்கு கிடைக்காம போயிடும், பாத்துக்கோ. இத பாரு, அர்ஜுன் வேண்டான்னு சொன்னாலும் அப்படியே தேன் ஒழுக பேசி, மாமா அங்க போய் தீ மிதிக்க முடியாது, மயங்கி விழுந்துருவீங்க, அது இதுன்னு பேசி ஏதாவது சொல்லி குடிக்க வேடி. சரிம்மா, அவர் இந்த பாலை குடிக்க வச்சா அதுல எனக்கு என்னமா லாபம்? அறிவு இருக்காடி உனக்கு? இத பார், இந்த பால் சாதாரண பால் இல்ல, இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதுக்குதான் சொல்றேன், இத குடிச்சு கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் வேற மாதிரி அர்ஜுனா மாறிடுவான். நீ பக்கத்திலேயே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும். மா என்னம்மா சொல்ற? தைரியமா கொண்டு போ. நான் நினைச்சது நடந்துச்சுன்னா நீ அர்ஜுனுக்கு பொண்டாட்டியாதான் திரும்ப வருவ. போ. ஏய் ஃப்ரெண்ட், என்ன ஞாபகம் இருக்கா? அழகா ஸ்மார்ட்டா ஸ்டைலா இருக்கியே, உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்குள்ள ஏகப்பட்ட ஆசை எவ்வளவு வருது தெரியுமா? யூ ஆர் மை வைஃப் டார்லிங். அதுல எந்த சேஞ்சுமே இல்லை. பட் உனக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல. ஒரு வேலை அன்னைக்கு சின்ன வயசுல பிடிச்சதுன்னு பேசின, காயின் கொடுத்த, காப்பாத்தின, ஆறுதல் சொன்ன. பட் இப்போ
பட் அந்த மாதிரிலாம் எந்த ஞாபகமும் இல்லைன்னு சொல்லுவியா? அப்படி சொன்ன என்னால தாங்கிக்கவே முடியாதுமா. நான் உன்னை நினைச்சு உருகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட், என் உயிரை நீ காப்பாத்திருக்க. செகண்ட், எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கியிருக்க. இப்போ என்ன தேடு தேடுன்னு தேட வச்சு உன்னை பார்த்தே ஆகணும்னு ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்கியிருக்க. உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, சமையல், மியூசிக், பிடிச்ச இடம், இப்படி நிறைய உங்ககிட்ட பேசணும். ஹே, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நிறைய பேச போற. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் க்ளோஸா இல்ல, ஆனா உன்கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு தோணுது. அது மட்டும் இல்ல, இன்னும் என்னென்னமோ தோணுது. உன் கூட சேர்ந்து ஆடணும், பாடணும், நான் சமைக்கணும், அதை நீ சாப்பிடணும், உனக்கு கொஞ்சம் ஊட்டி விடணும், உன் மடியில தலை வச்சு படுக்கணும், நீ என் தலைய கோதி விடணும். இப்படி நிறைய 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 எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? நீ கண்டுக்காமலே இருக்க. நீ எப்படி இருக்க தெரியுமா? உன்னுடைய கண்ணு, ஓ மை காட், யூ நோ செரி, செரி பழம் மாதிரி இருக்கு உன் கண்ணு. ஓ கிர்னி பழம், கிர்னி பழம், உன் கண்ணும் இருக்குல்ல. அழக நான் என்னன்னு சொல்ல. மாமா, ஐயோ மாமா, வசு என்னாச்சு? மாமா நீங்க எழுந்திரீங்க மாமா, எழுந்திரீங்க மாமா, எழுந்திரீங்க மாமா. ஏய் வசு, உன்னை துணி தானே எடுக்க சொன்னாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா எழுந்திரீங்கன்னு சொல்றேன்ல மாமா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? மாமா சொல்றேன்ல, எழுந்திரீங்க மாமா. நம்ம பிளான் படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நாம நினைச்சது நடக்குது. இனிமே அர்ஜுன் எங்க தீ மிதிக்கிறது? அவனதான் நான் மிதிப்பேன். உத்தமன் வந்துட்டேன். தம்பி என்ன நடக்குதுங்க? ஐயோ, நீயா படத்துல வரா மாதிரி பாம்பும் பின்னிட்டு இருக்க மாதிரி பின்னிட்டு இருக்க. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்ன தம்பி இது வர மாட்டேங்குதே? வசுந்தரா, நீ எனக்கு தெரியாம அவருக்கு ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறியா? பெரிய தம்பி, நீங்க என்ன சொன்னீங்க? நான் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொன்னப்ப என்கிட்ட யார கூட பேசுறீங்களா? நானும் எகிரி குதிக்கிற அளவு போயிட்டல. ஆனா இவங்க கிட்ட மட்டும் சைலண்டா என்ன ட்ரைனிங்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. உத்தமன், ஸ்டாப் பண்ணுங்க, இதை எடுங்க. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், அப்படி வேறதா இருப்பேன், அப்படி இப்படி நீ என்னென்னமோ சொன்னீங்க. வேறதானு வாயில சொன்ன மட்டும் பார்த்தாது. இது என்னமோ சாமி குத்தா வர மாதிரியே எனக்கு தோணுது. மம்மி, ஏய் பேபி, கத்தாதடி. பசு, உன்னை தெரியாம கிஸ் பண்ணிட்டேன், தப்பா நினைச்சுக்காத. ஹேய், யார்கிட்ட சொல்லிடாத ப்ளீஸ்.
ஏமா எல்லாரையும் கூப்பிடுற? சுமாரியா ஓகே அம்மா. ஏந்திரு. நான் ஹெல்ப் பண்றேன் தம்பி. நான் ஹெல்ப் மேல பண்றேன். வாங்க. ஆமா. அங்க போய் நின்னுக்கம்மா. அங்க போய் நின்னுக்க. ஆண்டி சீக்கிரம் வாங்க. இது வேற. ஏய் என்ன ஐயோ சாரிமா. இந்தம்மா. என்ன எனக்கு சொல்ற? எதுவும் ஆகல மம்மி. என்ன நட்சத்திரா இப்ப எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? அது வந்து ஆண்டி என்ன அது ஒண்ணு இல்லம்மா. அது தம்பியும் இவங்களும் 2 பேரும் பின்னி உத்தமன் இல்ல அது பின்னங்கால பின்னி ஏறிடுச்சா. இவங்க முன்னால வந்து அந்த பின்னை எடுத்து விட்டாங்க. ஐயோ தம்பி ஒலற நீங்களே பேசுங்களேன். உத்தமன் கொஞ்ச நேரம் கம்னு இருங்க உத்தமன். நான் சொல்றேன் இருங்க. மா ஒண்ணு இல்ல, வசுக்கு லைட்டா மைக் வந்து கீழே விழுந்துட்டா நான் எழுப்பி உட்கார வச்சுட்டு நோ இஷ்யூஸ். இல்ல மம்மி. ஐயோ பாத்துமா, உடம்ப பாத்துக்கோமா. சரிங்க மேடம். மாமா மேல என் கண்ணுக்கு எதிரா விழுந்து கீழே புரண்டுட்டு இப்ப நாடகம் ஆடுறியா நீ? உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. என்ன லாயர் வந்திருக்காரு. வாங்க லாயர. உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் இல்ல ஜோதி. என்ன லாயர, நாங்க என்ன பண்றது? எங்களை மாதிரி ஆட்களை வெளில எடுக்கிறதுனா நீங்க இருக்கீங்க. அது சரிதான். உன் மேல எத்தனை கேசியா? 4 ஸ்டேஸ், 40 எஃப்ஐஆர், உன்னை தூக்கி உள்ள வைக்கணுங்கிறதுக்காக போட்ட கேஸ் மாதிரி இருக்கு. எல்லாமே புட்டப் கேஸ். ஜட்ஜுக்கு வேண்டப்பட்டவனுங்கிறதுனால ஜாமீன் கிடைச்சது. இல்லனா நீ காலம் முழுக்க ஜெயில களி திங்க வேண்டியதுதான். இனிமேலாவது கொஞ்சம் ஒழுங்கா இருந்துக்கப்பா. ஏன் லாயர, ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வருமா? வருமாவா? இந்த பாரு ஜோதி, இப்போதைக்கு கேஸ்ல இருந்து ஜாமீன் தான் வாங்கியிருக்கோம், அவ்வளவுதான். அதுவும் கண்டிஷன் பெயில். இனிமேல் தான் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். ஊரை விட்டு எங்கேயும் போயிடாத. புத்திசாலித்தனமா அந்த இன்ஸ்பெக்டர் மைனர் பொண்ணை கடத்தின கேஸ்ல ஒன்ன போட்டிருக்கான். நல்ல வேலை கேஸ் போட்டவன் உன்னை போக்சோ கேஸ்ல புக் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே சில கடத்தின கேஸ் வேற உன் மேல இருக்கு. அதனால ரெண்டையும் குழப்பி விடாம நீட்டா எஃப்ஐஆர் போட்டிருக்கான். நீ ஏதாவது கோல்மால் பண்ண மற்ற கேஸ்ல உன்னை ரிலீவ் பண்ணிட்டு மைனர் பொண்ணு கேஸ்ல பிராமினேட் பண்ணிடுவான். போக்சோ கன்ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் ஆயுசு முழுக்க நீ ஜெயில களி திங்க வேண்டியதுதான். என்ன இப்ப என்ன பண்றது லாயர? பிபிஏ சரி கட்டணும், கேஸ் நடத்துற இன்ஸ்பெக்டரை சரி கட்டணும். இதெல்லாம் உடனே முடியாதுப்பா. படிப்படியா செய்யணும். அதுக்கு நிறைய செலவாகும். அதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோ. சீக்கிரம் ரெடி பண்ணிக்கோ. சரி. என்னண்ணா எப்படி ஆகி போச்சு? பஸ்ஸுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் உள்ள இருப்பேன்டா. எத்தனை வருஷம் உள்ள இருந்தாலும் சரி. ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் டார்லிங் பஸ்ஸுவை அடைஞ்சே திருவேன்டா. நான் கஜினி முகமது மாதிரி விடாம காதல் பண்ணிட்டே இருப்பேன்டா. அண்ணா உங்க மேல பல கேஸ் போட்டிருக்க அந்த இன்ஸ்பெக்டர். நீங்க என்னடானாக்கா கஜினி பார்ட் 2 படத்துல டயலாக் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா இப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்கண்ணா. என்ன பண்ணும்? அதானே உங்க பார்ட்டிக்கு போன் போட்டு நீங்க வெளியந்து சேர்த்து சொல்லுங்கண்ணா. டேய், அந்த கிளைக்கு ஃபோன் பண்ணி என்னடா பண்றது? பணம் தின்னி பிசாசு வேறடா. அதுகிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்ல. அப்படி இல்லைண்ணா, நீங்க உங்க காதல் தேவதை அடையணும்னா அந்த பாட்டியோட தயவு கண்டிப்பா தேவை. அப்படிங்கிற? ஆமாண்ணா. ம். என்ன இவன் ஃபோன் பண்றா? கொடுத்த படத்தை திருப்பி கேட்க போறானா? சோதி, என் கண்ணு, என் தங்கமே, என் கருப்பு வைரமே, எப்படி சாமி இருக்க? இந்த பாட்டியை மறக்காம இருக்கியேடா. அது எப்படி பாட்டி? பாட்டி, இந்த ஜோதிமணி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டேன். என்னது? ரிலீஸ் ஆயிட்டியா? ம். ஐயோ அப்படியா கண்ணு, சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்க. ஆமா, இந்த ஜெயில சாப்பாடெல்லாம் எப்படி பறந்துச்சு? இருந்துச்சு, ஏதோ இருந்துச்சு. ஆமா, இப்ப அதுவா முக்கியம்? சரி, அந்த முக்கியம் தான் என்ன நீ சொல்ல. நான் உன்னை பாக்கணுமே. ஏன்பா, என்ன விஷயம்? எனக்கு என் வசுந்தரா வேணும். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு தெரியாது பாட்டி. என் வசுந்தராவை என் கூட சேர்த்து வை. டேய்,
என்னமோ பார்சல் கட்டுற மாதிரி சொல்ற? அதான் ஏக கலாட்டாவா போச்சே. அந்த அர்ஜுன் பைய உன்னை விரட்டி விரட்டி மூஞ்சிலேயே குத்துனானேடா. அதெல்லாம் பரவாயில்ல பாட்டி. வசுந்தரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கினேன். அதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. இப்ப நெருக்கடி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கே. இப்ப அவளை உனக்கு கட்டி வைக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் நிறைய செலவாகுமே. இங்க பாரு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு வசுந்தரா தான் வேணும். பரவாயில்லையே, நமக்குன்னு 4 அடிமை இந்த நாட்டுல இருந்துகிட்டே இருக்கானுங்களே. போலீஸ் கிட்ட அடி வாங்கியும் ஜெயில களி தின்னும் இன்னும் இவனுக்கு புத்தி வரலையே. அவன் நினைப்பாவே அலைஞ்சுகிட்டு இருக்கானே பைய. சரி சரி, இதெல்லாம் போன்ல வேணாம். போலீஸ்காரங்க ஒட்டு கேட்பாங்கடா. நீ நேர்ல வா, பேசிக்கலாம். நான் வீட்டுல தான்டா இருக்கேன், நீ வா. சோதிமணி வரா. இனிமே கழுத்து நிறைய நகை போட்டுக்கலாம்.